நம்மளுடைய தலையில வெயிட் தூக்குறது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலேயே வெயிட் தூக்கி பழகுனாங்க. அதே மாதிரி உணவு முறையும் நல்லா எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அந்த காலத்துக்கு அது ஓகே. ஆனா இன்றைய சந்ததியினர் பார்த்தீங்க அப்படின்னா நாம கழுத்துக்கு பயிற்சி செய்யறது கிடையாது. அதிகமா நம்ம எந்த வெயிட்டையும் தலையில வச்சு கொண்டுட்டு போறது கிடையாது. அப்ப திடீர்னு நம்ம தலையில அதிகமான வெயிட்ட வச்சோம். அதாவது ஒரு 25, 30 கிலோ, 40 கிலோ இப்படி திடீர்னு நம்மளால அந்த கழுத்தே தாங்காத அளவுக்கு ஒரு வெயிட்ட தூக்கிக்கிட்டு போனோம். அதுவும் ரொம்ப தூரம் தூக்கிட்டு போற மாரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, நீங்க தூக்கி வைக்கும்போதே உங்களுக்கு பிரச்சனை வந்துரும். ஏன்னா, உங்களுக்கு நெக் கம்ப்ரஷன் ஆயிட்டு கம்ப்ரஷன் ஃப்ராக்சர் வரலாம். இல்ல ஜவ்வு தேய்மானம் அடையலாம். அதாவது ஜவ்வு கம்ப்ரஷன் ஆயிட்டு, அதனால பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு வலி வரலாம். அப்ப நம்ம தலையில வெயிட் அதிகமா வைக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால நீங்க உங்க கழுத்துல எத்தனை கிலோ வைக்கணும், எத்தனை கிலோ வைக்கக்கூடாது, நம்ம ரொம்ப தூரம் இந்த வெயிட்டை தூக்கிட்டு நடக்க போறோம்னா இது நம்மளால முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கழுத்து பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அதனால தயவு செய்து கழுத்துல அதிகமான வெயிட்டு தூக்கிட்டு போறதை நீங்க செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் உடனே உங்கள் அருகில் உள்ள ஒரு பிசியோதெரபி மருத்துவரையோ இல்லை நரம்பியல் மருத்துவரையோ இல்லை ஆர்த்தோ டாக்டரையோ நீங்கள் போயிட்டு பார்த்துடணும் உடனடியாக. நீங்களா கை வைத்தியமோ இல்லை படிக்காதவங்ககிட்ட சிகிச்சை எடுக்கிறதோ கூடாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில பேர் கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சுளுக்கு எடுக்கிறேன்னு போவாங்க, மசாஜ் பண்ணுறேன்னு போவாங்க. அது மாதிரி போகிறதுனால ஒருவேளை உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்தால் அது உயிருக்கு ஆபத்தாக முடியலாம். உங்களுக்காக என் மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.